ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமாம் குட்டீஸ், அழகா குட்டியா சுட்டியா இருக்க என்னோட குட்டீஸுக்கு இன்னைக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன் தெரியுமா? ஆமா, நம்ம எல்லாரும் இந்த மாதத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆமா, கிறிஸ்மஸ் மாதம் எதுக்காக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாளை இந்த மாதத்துல நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா? ஆமாம் குட்டீஸ், குட்டியா சுட்டியா இந்த பூமியில் இயேசுன்னு ஒருத்தர் பிறந்தாரு. அவர்தான் உண்மையாய் நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரே தேவன். அவங்க பிறக்கும்போது அநேக பிரச்சனைகள், அநேக தடைகள் இருந்தது. ஆனாலும் தேவன் அவங்க மேல வைத்த சித்தம் நிறைவேறும் முகமாக அவங்க இந்த பூமியில படைக்கப்பட்டாங்க, பிறந்தாங்க. அவன் குட்டீஸ், இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் பார்த்தாரு. அவங்க பேரு தான் மரியாள். மரியாள் என்ன பண்ணினாங்கன்னா, ஒரு நாள் ஆவியானவரினால பேசப்பட்டாங்க. ஆவியான தூதன் என்ன பண்ணாங்கன்னா, வந்து நின்று நீங்க கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவீங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவரிடத்தில் அதிக அன்பு இருந்ததினால தூதன் சொன்னதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டவங்க பேரு தான் யோசேப்பு. அதாவது ஏசப்பாவோட அம்மா பேரு மரியாள், அப்பாவின் பெயரு யோசேப்பு. அப்படிதான் யோசேப்பின் இடத்துல மரியாள் கர்ப்பவதியாகி இருக்கிறாங்கன்னு தெரிந்ததும் அவங்கள விட்டுட்டு போகலான்னு யோசேப்பு முடிவு பண்ணினாங்க. ஆனா இதை அறிந்த ஆண்டவர் என்ன பண்ணினாங்க, யோசேப்போட சொற்பனத்துல ஆவியான தூதன் மூலமாக பேசினாங்க. யோசேப்பு அது ஆண்டவரின் பரிசுத்த ஆவியினால உருவாக்கப்பட்ட குழந்தை, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு கீழ்ப்படிந்த மரியாளும் யோசேப்பும் எப்படியாவது ஏசப்பாவை இந்த பூமிக்கு பிறக்க செய்து விட வேண்டும் என்று அநேக தடைகளுக்கு முகம் கொடுத்தாங்க. அப்படிதான் கணக்கெடுப்பின் நாட்கள் உருவானது. அந்த நாட்களில ஏரோது எனும் ராஜா ஆட்சி செய்தாங்க. அவருடைய ராஜசபையில் இருந்த ஒரு மந்திரவாதியின் பேச்சை கேட்டு 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தாங்க. இதை அறிந்த மரியாளும் யோசேப்பும் எப்படியாவது ஏசப்பாவை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க. கணக்கெடுப்பின் நாட்களுக்காக பெத்லகேமுக்கு போனாங்க. பெத்லகேமுக்கு போற போது அவங்களுக்கு எப்படியோ ராத்திரி தங்குவதற்கு இடம் தேவையாயிருந்தது. எல்லா இடங்களிலும் ஆட்கள் இருந்தாங்க. ஆனா ஏசப்பா பிறக்க வேண்டும் என்று நினைத்தது ஏழை எளியோர்களுக்காக அல்லவா? அதனால இவங்களுக்கு கிடைத்த இடம் மாட்டுத் தொழுவம். ஆமா, மாட்டுத் தொழுவத்துல அன்று ராத்திரி தங்கிய போது ஏசப்பா இந்த பூமியில பிறந்தாங்க. அப்போது மாட்டு தொழுவத்துல ஏழை வடிவமாய் பிறந்த ஏசப்பாவின் நற்செய்தியை சொல்ல வேண்டுமல்லவா? தூதனானவன் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பரிடத்தில் முதலில் நற்செய்தியை சொன்னாங்க, இந்த பூமிக்கு ஒரு இரட்சகர் பிறந்தார் என்று. அப்போது சந்தோஷத்தில் இருந்த ஆடு மேய்க்கும் மேய்ப்பர்கள் போய் ஏசப்பாவை வணங்கினாங்க. அடுத்ததா ஏசப்பாவை வணங்கும்படியாய் சாஸ்திரிகள் வந்தாங்க. அவங்களுக்கு வழி தெரியாத போதும் ஆவியான தூதன் நட்சத்திரத்தின் மூலம் குழந்தை பிறந்திருக்கும் இடத்தை காண்பித்தாங்க. குழந்தை பிறந்திருக்கும் இடம் வரைக்கும் நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னாக சென்றது. அவங்க பொன்னையும் வெள்ளி போலத்தையும் தூப வர்க்கத்தையும் அவரிடத்தில் கொண்டு வந்து காணிக்கையாய் செலுத்தினாங்க. இப்படிதான் ஏசப்பா இந்த பூமியில பிறந்தாங்க. இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாய் இந்த பூமியில பிறந்த இரட்சகரை கொண்டாடினாங்க. ஆமாம் குட்டீஸ், அப்படிதான் இந்த மாதத்துல நம்ம எல்லாரும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆகவே ஜாலியா என்ஜாய் பண்ணி ஏசப்பா பிறந்த தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடலாம். ஆகவே நான் என்ன சொல்றேன், இந்த மாதத்துல யாரும் கவலையா இருக்காதீங்க, சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாய் கொண்டாடுங்க. கர்த்தர் பிறந்தார் நமக்காக, அவர் நம் பாவங்களை மன்னித்து ரட்சித்தார். ஆகவே எல்லா குட்டீஸும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமா குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேக கதைகளோட உங்களை சந்திக்கிறேன். பாய், காட் பிளஸ் யூ.